Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidina wa nabiyyana maulana muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين صدق الله العظيم. وقال تعالى أن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال تعالى إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إذا رأيتم رجلا يشهد المساجد فشهدوا أنه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம், அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்து, ஒரு ப்ராப்பர்ட்டி, அல்லது அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத ஒரு அற்புதமான அடையாள சின்னம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு அவர்கள் செய்த முதல் காரியமே பள்ளிவாசலை கட்டியதுதான். இரண்டால் மக்காவிலே அல்லாஹ்வுடைய முதல் இறையாலயம், முதல் இறை இல்லம் காபத்துல்லா இருந்தது. ஆனால் அந்த காபத்துல்லா சிலை வழிபாடுகளால் அசுத்தப்படுத்தப்பட்டு கிடந்தது. சிலைகளை கொண்டு வைத்து அங்கே அல்லாஹ்வுடைய இறை இல்லம் பாழ்படுத்தப்பட்டது. அதனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடன் சிலை வணக்கம் இல்லாத, சிலைகள் இல்லாத, சிலைகளால் அசுத்தப்படுத்தப்படாத, சிலை வணக்கத்தால் கேவலப்படுத்தப்படாத ஒரு அழகான தூய்மையான இறை இல்லம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த இறை இல்லத்தை அவர்கள் முதலாக உருவாக்கியது மஸ்ஜித் நபவி அல்ல, மாறாக மதீனாவுக்கு சென்றவுடன் இப்பொழுது மஸ்ஜித் நபவி இருக்கக்கூடிய அந்த மதீனாவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னால் குபா என்ற இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெம்பரரியாக தங்குகிறார்கள். ஒரு வாரம் தங்குறாங்க குபா என்ற பகுதி, முஹல்லா. அப்போ குபாங்கிறது மதீனாவுக்கு வெளியில இருந்த ஒரு பகுதி. இப்ப குபா எல்லாமே மதீனா உள்ள வந்துருச்சு. அப்ப அந்த குபாங்கிற இடத்துல தங்குறாங்க. அந்த குபாவாசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க ஊருக்கு வந்திருக்கிறீங்க. ஏன்னா குபா மதீனால மக்காலுங்கிற போது குபா வழியாக தான் மதீனாவுக்குள்ள என்ட்ரு ஆகணும். மதீனாவுடைய கேட்டு சொல்றான் குபா, இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னு கேட்டதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்ச நாள் அங்க தங்குறாங்க. அந்த கொஞ்ச நாள் தங்கிய காலகட்டத்தில் கூட, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் நம்ம பெருமானா தங்க போறது இல்ல, இது குறுகிய காலம், 1 வாரமோ 4 நாளோ 5 நாளோ தங்க போறோம். இந்த மக்களோட வேண்டுகோள் வைக்கிறாங்க, நாம தங்க போற நிரந்தரமா தங்க போற இடம் மதீனா, அதுக்கு இங்கே ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்குது, அது போக வேண்டிய இடம் வேற. இந்த டெம்பரரியா 4-5 நாள் தங்கிட்டு நம்ம மதீனாவுக்கு போக போறோம் என்ற நிலையில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த டெம்பரரியாக தங்கிய அந்த குபாவிலே ஒரு பள்ளிவாசலை எழுப்புகின்றார்கள். அதுதான் இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளிவாசல். மஸ்ஜித் நபவிக்கு முதல் பள்ளிவாசல் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய முதல் பள்ளிவாசல் காபத்துல்லா மக்காவிலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பூமிக்கு வரும்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபத்துல்லா கட்ட வைத்து விட்டார். அது ஒட்டுமொத்த உலகத்திற்கு முதல் பள்ளிவாசல். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகு முதல் இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி அல்ல, மஸ்ஜித் குபா. அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கட்டினார்கள். அந்த பள்ளிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
எப்படிப்பட்ட ஒரு அழகான பெயரை தன்னுடைய திருக்குறானில் சொன்னான் என்றால் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் குபா பள்ளியை பத்தி. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களும் சிமெண்டையும் செங்கலையும் ஜல்லியையும் காங்கிரீட்டையும் அஸ்திவாரமாக போட்டப்பட்ட கட்டப்பட்ட பள்ளிவாசல். ஆனால் இந்த குபா என்ற பள்ளிவாசல் மட்டும்தான் தக்வாவை அஸ்திவாரமாக போடப்பட்ட கட்டப்பட்ட பள்ளிவாசல். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. தக்வாவை அஸ்திவாரமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அவங்க அந்த அளவுக்கு அந்த மக்கள் குபா மக்கள் இஹ்லாஸான மக்களா இருந்தாங்க. இஹ்லாஸா ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எங்க முஹல்லால ஒரு பள்ளிவாசல் கட்டணும் ஆசைப்பட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கிற அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பள்ளிவாசல கட்டணும் ஆசைப்பட்டாங்க. அவருடைய ஆசைக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி பள்ளிவாசல் கட்டினாங்க. அந்த பள்ளி தான் அல்லாஹ் பேர் வைக்கிறான் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா. தக்வாவை அஸ்திவாரமாக இடப்பட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் கொடுப்பாங்க பள்ளிவாசலுக்கு. அதற்கு அப்புறம் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்குள்ள போறாங்க. மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவியை கட்டுறாங்க. மஸ்ஜித் நபவியை கட்டிய பிறகு கூட ஹதீஸ்ல வருகிறது, ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக சனிக்கிழமைகளிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனம் இருந்தா வாகனத்தில் ஏறி வருவாங்க, வாகனம் இருந்தா நடந்தாவது மஸ்ஜித் நபவியில இருந்து குபா பள்ளிக்கு வந்துருவாங்க. வந்து 2 ரக்காத் தொழுது போவாங்க. நடந்தாவது வந்துருவாங்க, வாகனம் இல்லாம நடந்தாவது வந்துருவாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தாவது வந்து 2 ரக்காத் தொழுது போவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்னைக்கு சகோதரர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னத்தை பின்பற்றி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய உம்ராவுக்கு போகக்கூடிய ஆஜிகள் மதீனாவில் தங்கியிருக்கும் பொழுது சனிக்கிழமைகளிலே குறிப்பாக குபா பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்காத் தொழுது போவாங்க. ஏனென்றால் அந்த தொழக்கூடிய 2 ரக்காத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 2 ரக்காத் என்பது ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவுக்கு ஈடானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குபா பள்ளியில வந்து 2 ரக்காத் தொழுவது ஒப்புக்கொள்ளப்பட்ட உம்ராவுக்கு ஈடானது. ஏன்? அந்த குபா பள்ளியை கட்டியவருடைய இஹ்லாஸ். நல்லா புரிஞ்சுங்க. பெருமைக்கு பள்ளி கட்டுறவங்க பந்தாவது பள்ளிவாசல் கட்டுறாங்க. எங்க ஊர் பள்ளி பக்கத்து ஊர் பள்ளியை விட மினால பெருசா தெரியணும், அந்த ஊர் பள்ளியோட பெரிய பள்ளியா இருக்கணும், இதெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது. இஹ்லாஸ் எந்த அளவுக்கு பள்ளிவாசலை கட்டுவதும் நிர்வகிப்பதும் இங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த பள்ளி அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அந்த பள்ளி அந்த பள்ளி தொழுவோரும் அல்லாஹ்விடத்தில் கபூலாவார்கள். மஸ்ஜித் நபவிக்கு எவ்வளவு சிறப்பு. இஸ்லாத்தினுடைய கேந்திரமா இஸ்லாத்தின் மர்கஸா அல்லாஹ் மஸ்ஜித் நபவியை தேர்ந்தெடுத்தானே, அந்த மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட இடம் தெரியுமா எப்படி? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி மதீனாவுக்கு வந்தவங்க பாக்குறாங்க. முதல்ல அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு தங்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். தங்கி முடிச்சற முதல்ல போனாங்க, டீ உரையில தண்ணி குடிச்சிட்டு முதல்ல வீட்டோட வெளியே வர்றாங்க. வெளியே வந்து அந்த தெருவில் அப்படியே நடக்கிறாங்க. எங்கேயாவது இடம் இருக்குமாண்டு பாக்குறாங்க. ஒரு இடம், ஒரு காலி இடம் கிடக்குது. அந்த இடம் பொருத்தமான இடம் ரசூல் நினைச்சு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கறாங்க, மதீனாவாசிகள்கிட்ட, இது யாருடைய இடம், இது என்ன இடம், இது எங்க காலியா கிடக்குது அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், இது 2 எத்தீமான பிள்ளைங்களுக்கு சொந்தமான இடம். 2 எத்தீமான பிள்ளை, தாய் தப்பையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு, அனாதை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க பெற்ற விட்டு போன இடம் போகிறது. அந்த இடம் இது. அது எத்தீமான பிள்ளைங்க இடங்கிறதுனால கிட்டத்தட்ட குறவுக்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. நம்ம தான் கேட்கறதுக்கு ஆளோட ஒரு முசை போட்டுவானே, அது கேட்கறதுக்கு ஆள் எத்தீமான பிள்ளைங்க. அவங்க அந்த இடத்தை யாரும் ஆக்கிரமிச்சா கூட அந்த பிள்ளைங்க யாரும் கேட்பாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, காவிர்கள் காலத்துல குப்பார்கள் காலத்துல அந்த இடத்துல காவிர்கள் தங்களை கபிரிஸ்தானாக அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். கபிரிஸ்தானை பயன்படுத்தின விளைவு அங்க சில மண்ட ஊர்கள் எல்லாம் கிடக்குது. காவிர்களுடைய மண்ட ஊர்கள் எல்லாம் கிடக்குது. எத்தீமான பிள்ளைங்கள் சொந்தமான இடம், காவிர்களுடைய ஜனாதா, காவிர்களுடைய பிணங்கள் அடக்கப்பட்ட இடம். அந்த இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்கின்றான் மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்கு. பெருமானாருடைய பார்வைக்கு அந்த இடம் சிறந்த இடமா தெரியுது. உடனே அந்த எத்தீமான பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த இடத்த எனக்கு விலைக்கு தரீங்களா, இந்த இடத்த எனக்கு விலைக்கு தரீங்களா அப்படின்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க. ஏன்னா மஸ்ஜித் நபவிங்கிறத அதுல வரலாறு பின்னணிகள் தெரிஞ்சுங்க. அந்த எத்தீமான 2 பிள்ளைகளை கூப்பிட்டு கேட்கறாங்க, 2 அண்ணன் சின்ன சின்ன பிள்ளைங்க கூப்பிட்டு கேட்கறாங்க, இந்த இடம் உங்களுக்கு சொந்தமா? ஆமா எங்களுக்கு தான் சொந்தம். இந்த இடத்தை எனக்கு விலைக்கு தரீங்களா? அந்த பிள்ளைங்க பெரிய ஆளுங்க கிடையாது, பெரிய கொடைவர்கள் கிடையாது, பெரிய மார்க்கம் தெரிஞ்சவங்க கிடையாது. அந்த பிள்ளைங்க பெரிய காபிரா தான் இருக்கிறாங்க. காபிரோட பிள்ளைங்க இதுல இஸ்லாத்துக்கு வரல. இஸ்லாம் இப்பதான் ரசூலுல்லாஹ் மதீனாக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் மீது இந்த ஈடுபாடு, அந்த கொள்கையின் மீது இந்த பாசம், அந்த கொள்கையின் மீது அந்த அட்ராக்ஷன், அந்த பிள்ளைங்க கேட்டாங்க, இங்க என்ன கட்ட போறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இங்க அல்லாஹ்வுக்கு ஒரு பள்ளிவாசல் கட்ட போறேன், அதுக்கு என்ன விலை சொல்லு நான் வாங்கிக்கிறேன்ட்டாங்க.
பிள்ளை 2 எத்தியமான பிள்ளைன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் இந்த இடத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக தர்மமா கொடுத்துருக்கோம்னு சொன்னார்கள். எத்தியமான பிள்ளைங்க, தாய் தகப்பன் இல்ல, வேற சொத்து சுகம் கிடையாது. அந்த பிள்ளைகளை எடுத்து வேற ஆக்கிரமிச்சு பிணங்களை அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எத்தியமான பிள்ளைகளுடைய இஹ்லாஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மஸ்ஜித் நபவியை இன்று ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இஸ்லாமிய கேந்திரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கிவிட்டான். அங்கிருந்துதான் இஸ்லாமிய ஜோதி உலகங்களும் பரவியது. அங்கிருந்த ஹிதாயத்தின் வெளிச்ச உலகங்களும் பரவியது. இன்னைக்கு நீங்க நானும் முஸ்லீமா இருக்குன்னா இந்த ஹிதாயத்தின் ஒளி வந்த இடம், பிறந்த இடம் மஸ்ஜித் நபவியில இருந்து. அந்த மஸ்ஜித் நபவியை கட்டுவதற்கு பெரிய செல்வந்தரிடத்தில் இருந்தோ, பெரிய கோடீஸ்வரத்தில் இருந்தோ, பெரிய அல்லாமாக்களிடத்தில் இருந்தோ, பெரிய அவுலியாக்களிடத்தில் இருந்தோ, பெரிய தக்வாதாரிடத்தில் இருந்தோ அந்த இடத்தை கபூல் செய்யவில்லை. 2 எத்தியமான பிள்ளைகள் காஃபிருடைய பிணங்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம், அந்த இடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தான். உலகத்தின் ஒட்டுமொத்த ஹிதாயத்துடைய மர்கஸாக ஆக்குவதற்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், பள்ளிவாசல் என்பது ஏதோ 4 செவர்களை கொண்ட கட்டிடம் அல்ல. 4 செவரு கட்டிடம், ஒரு இடத்தை வாங்கிட்டு ஒரு பில்டிங் கட்டிடம் பள்ளிவாசல் அல்ல. அது அல்லாஹ்வுடைய நூறாடி இருந்த இடம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை, காஃபிருடைய கைதிகளை, போர்க்களத்திலே பிடிக்கப்படுகிற கைதிகள், அந்த கைதிகளை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கணும். அதான் முறை. அந்த கைதிகளை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கணும். ஆனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க, இவர்கள் கைதிகளை ஜெயிலில் அடைத்தால் அவர்களுக்கு தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். அவர்கள் ஜெயிலில் அடைச்சா தண்டனை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு நோக்கம் இல்ல, இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். அதனால எங்க கொண்டு அடைச்சாங்க? மஸ்ஜித் நபவியுடைய தூண்களை கட்டி வச்சாங்க. கைதிகளை மஸ்ஜித் நபவியுடைய தூண்களை பெருமானார் கட்டி வைத்தார்கள். ஹிதாயத்துடைய மர்கஸ் பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய ஹிதாயத் இறங்குவது பள்ளிவாசல். ஒட்டுமொத்த ஒரு ஊருக்கு, ஒட்டுமொத்த ஒரு முஹல்லாவுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் இறங்க வேண்டும் என்றால் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஜெனரேட் ஆகணும் பள்ளிவாசல் தான். இங்குதான் பள்ளிவாசலில் தான் ஒரு முஹல்லாவிலே ஒட்டுமொத்த ரஹ்மத்தும் இறங்கி இங்கிருந்து தான் பிறகு மற்ற வீடுகளுக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது. இங்கிருந்து இதான் இஸ்லாமிய நியதி. பள்ளிவாசல் என்பது ஒரு நிலத்துக்கோ 4 செவத்துக்கோ சொந்தமான இடம் அல்ல. பாபரி மஸ்ஜிதே ராமர் கோயில கட்டினோம், கிருஷ்ண கோயில இந்த கிருத்து கையில கட்டி போட்டோம். கியாமத் நாளைக்கு பாபரி மஸ்ஜித் அது, கியாமத் நாளைக்கு பள்ளிவாசல் தான். இன்னைக்கு நீ உன்னுடைய அதிகாரம் கையில இருக்கு, திமிர்ல நீ பள்ளிவாசல இடிச்சுட்டு நீ கோயில கட்டிட்டா, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இதே அதிகாரம் எங்கள் கைக்கு வரும்போது அதே கோயில் இடிக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் சத்தியமாக பள்ளிவாசல் கட்டப்படும். மறுபடியும் கட்டப்படும் இன்ஷா அல்லாஹ். கியாமத் நாளைக்கு பள்ளிவாசல் தான் அது. எத்தனை சிலைகளை வைத்து வணங்கிக்கொள், எங்க காபத்துனாலே சிலை இல்லையா? 3 சிலை வச்சு வணங்கல எங்க காபத்துனால. யார் கை கிடைச்சது? அந்த சிலைகள் முகக்குப்புற தள்ளப்படவில்லையா? ஒரு நாள் வரும் இன்ஷா அல்லாஹ் இந்த ராமர் சிலைகளும் இந்த கிருஷ்ணன் சிலைகளும் முகக்குப்புற நிறுத்தப்பட்டு அல்லாஹ் அக்பர் என்ற சங்கநாதம் அங்கே முழக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் வரும். இதுதான் பள்ளிவாசல்கள். இது 4 செவரல்ல பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தின் கேந்திரம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். அதனால்தான் சகோதரர்களே, பள்ளிவாசல் ஆபாதாக்குங்க, பள்ளிவாசல் ஆபாதாக்குங்க. கைதிகளை சிறையில் அடைக்கப்படுகிற கைதிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குற்றவாளிகளை பள்ளிவாசல் தூண்ல வந்து கட்டி வைக்கிறாங்க. பள்ளிவாசல் தூண்ல கட்டி வைக்கிறாங்க. அவன் ஒண்ணும் பண்ணல, 3 வேளை சாப்பிடுறான், அவங்க நடக்கிற அமல்களை பாக்குறான், அவ்வளவுதான். 3 வேளை சாப்பிடுறான், அவங்க நடக்கிற அமல்களை பாக்குறான். 4வது நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், யார சொல்லலாம், நான் இஸ்லாத்துக்கு ஒரு கலிமா சொல்லி கொடுங்க. என்ன பாயம் நடந்துச்சு, என்ன மந்திரம் நடந்துச்சு, என்ன சூனியம் நடந்துச்சு, மாயாஜால நடந்துச்சா? போர்க்களத்திலே முஸ்லிம்களை கொள்வதற்காக வாழத்தில் வந்த கைதி பள்ளிவாசலில் கட்டப்பட்ட 3வது நாள் வந்து கோரிக்கை வைக்கிறான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இதுதான் ஹிதாயத். நம்ம நீங்க பள்ளிவாசல் அடைக்கணும், ஏதோ 5 நாள் தொழுவையணும், தொழுது கூட்டி வச்சிடணும் பள்ளிவாசல. நான் சொல்வேன், கொரோனா காலத்திலே எந்த பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டதோ அந்த நிர்வாகிகள் அல்லாஹ்வுடைய குற்றவாளிகள். கொரோனா காலத்தில் பள்ளிவாசலை பூட்டி வைத்த நிர்வாகிகளும் அதற்கு துணை போன இமாம்களும் அல்லாஹ்வுடைய குற்றவாளிகள். மறுபடியும் வேலை சொல்லி ஆகணும். நீ யாரோ பள்ளிவாசலை கூட்டுறதுக்கு அல்லாஹ் கேப்பா நிக்க வச்சு பள்ளிவாசல் அப்பா முடிச்சா என்னுடைய வீடு, என்னுடைய அருள் இறங்கக்கூடிய வீடு, நான் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அருள் கொடுக்க வேண்டும் என்றால் இடித்தான பயன்படுத்தி வருகின்றேன். ரப்பல் கேப்பா நாளைக்கு நீ பள்ளிவாசலை பூட்டி வச்சுட்டு அந்த கொரோனாவை பாதுகாப்பு கிடைக்கணும், சிப்பா கிடைக்கணும். சிப்பா எங்க கிடைக்கும்? சிப்பா இறங்குவதே பள்ளிவாசல்ல. கொரோனாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் நல்லா புரிஞ்சுக்கணும். கொரோனாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் கற்பனையான வைரஸ் அல்ல, கற்பனையான வைரஸ் அல்ல.
கொரோனா வைரஸ் காரணம் அல்ல. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் கொரோனாவுக்கு ஷிஃபா இறங்கக்கூடிய பள்ளிவாசல் பூட்டப்பட்டதால். பள்ளிவாசல் பூட்டப்பட்டதால் இவன் யார் பள்ளிவாசல் பூட்ட சொல்றதுக்கு? அருமைக்குரியவர்களே, பள்ளிவாசல் என்பது ஏதோ சாதாரண வணக்கத்தலம் அல்ல. இது ஏதோ போனா அஞ்சு தொழுதம் வந்தோம், அல்ல 4 செவத்தை கட்டிட்டோம், ஏசிய மாட்டிட்டோம், சுண்ணாம்பு அடிச்சிட்டோம், கரண்ட் கட்டிட்டோம், இது வரல பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது ஒவ்வொரு மூவியுடைய ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்டது, ஆன்மீக உணவோடு சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு மூவியுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டது. அதனால்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒருத்தன் அடிக்கடி பள்ளிக்கு போயிட்டு வர்றான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வருது, இதா ராய்து ரஜுலன் ஃபஷாதுல் மஸாஜித், ஒருத்தர் அடிக்கடி பள்ளிவாசலுக்கு போயிட்டு வர்றதை நீங்க பார்த்தால் ஃபஷாது அன்னஹு முஸ்லிம், அவர் முஸ்லிம் என்பதற்கு நீங்க சாட்சி சொல்லுங்கள். அவர் பள்ளிவாசலுக்கு டாய்லெட் கூட போயிட்டு வரணும், பள்ளிவாசலுக்கு டாய்லெட் கூட போயிட்டு வரணும், வாஷ்ரூம் கூட போயிட்டு வரணும். பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வருபவர் நீங்கள் கண்டால் அவர் முஸ்லிம் என்பதற்கு சாட்சி சொல்லுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒண்ணுமில்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஃபர்ல போயிட்டாங்க. ஒரு பொம்பளை, ஒரு வயசான பொம்பளை, அந்த அம்மா வந்து பள்ளிவாசல அப்போ பெருக்கி விட்டு போகும். யாரும் பெருமை சொல்ல மாட்டாங்க, சம்பளம் தான் கிடையாது. அது பாட்டுக்கு நம்ம வளர்ந்து ஆர்வத்துல அந்த பள்ளிவாசல பெருக்கி விட்டு போகும். நினைச்சு அந்த சஃபர்ல போய் பாக்குறாங்க, அந்த அம்மாவை காணும். இப்போ அந்த அம்மா பெருக்கவங்க எங்கப்பா அந்த அம்மாவை காணும்? சஹாபாக்கள் யாரும் சொல்றீங்க, சஃபர்ல பெருக்கும் அந்த அம்மா மூட்டாயிட்டாங்க. கண்டு செவந்துருச்சு. யாரோ அம்மா இன்று வரை சத்தியமா சொல்லுது, ஹதீஸ்களிலே நீங்க லட்சக்கணக்கான ஹதீஸ்களை தேடி பார்த்தாலும் அந்த அம்மாவுக்கு பேர் தெரியாது. அந்த அம்மா யாரும் தெரியாது, அவங்க பேர் தெரியாது, அவங்க குலம் தெரியாது, கோத்திரம் தெரியாது, அவங்க மக்காவாசியா மக்களும் வந்தவங்க மதினா வாசியா ஒண்ணும் தெரியாது. யாரோ அம்மா கணிசத்தும் ரசீத் அப்படிதான் ஹதீஸ்ல வருது. பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய பெண், ஸ்வீப்பர், ஸ்வீப்பரா மஸ்ஜித், ஹதீஸ் அப்படிதான் கணிசத்தும் ரசீத், பள்ளிவாசலை பெருக்கக்கூடிய ஒரு பெண். இந்த பெண் இறந்து விட்டார் செய்தி கேள்விப்பட்டவுடன் கண்மணி சொல்லலாம், கண் சிவக்கிறது. கோபத்தில் கேட்டாங்க, ஏன் என்கிட்ட சொல்லல, நீங்க ஏன் என்கிட்ட சொல்லுங்க, நம்ம இறந்தது சாதாரண யாரும் சொல்ல, சாதாரண பெண்களுக்கு இருக்கிற பெண்ணு அதெல்லாம் ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க. பள்ளியாசல ஒரு தோட்டி அம்மா வந்து டாய்லெட்டை கழுவி விட்டு போகுது, உடனே மூட்டா போன பள்ளியாசல் சும்மா எல்லாம் பண்ணி அந்த அம்மாவுக்கு எல்லாம் துவாசிக்க பெரிய அம்மா அப்படி யாரும் சொல்லுவாங்களா? ரொம்ப மட்டமா தான் நினைப்போம். அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. ஒரு சாதாரண பெண், இதுவே நம்ம சொல்லுவாங்க. கோபப்பட்டதோடு இருக்காம அந்த அம்மாவை எங்க அடக்கம் பண்ணீங்க காட்டுங்க, அந்த அடக்கத்தை காட்டினாங்க. பெருமானா சஹாபாக்களை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அடக்கம் செய்யப்பட்ட கபருக்கு முன்னால் நின்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு ராய் ஜனாஸா தொழ வைத்தார்கள். புகாரி நபியோட ஹதீஸ். எதற்காக? அந்த அம்மா பெரிய அவுலியாவா? அந்த அம்மா பெரிய சமுதாயத்துல பெரிய பெண்ணா? அது பெரிய பணக்காரியா? அது சமுதாயத்துல பெரிய ஃபேமஸான ஒரு மனைவியா? பள்ளிவாசலை அவரா வந்து பெருக்கிட்டு போன பெண், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை சுத்தம் செய்த பெண்ணுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் கியாமத் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி செஞ்சாங்க. அடக்கம் செய்யப்பட்ட கபர் பக்கத்தில் நின்று தொழ வச்சாங்க ஜனாசாவை. அருமைக்குரியவர்களே, பள்ளிவாசல் என்பது அவ்வளவு ஒரு அல்லாஹ்வுடைய முக்கியத்துவமான இடம். இன்னைக்கு நமக்கு என்னன்னா, பள்ளிவாசல்ல ஏதோ அது ஒரு அசோசியேஷன், ஒரு சங்கம், ஒரு மன்றம், கறி இருக்கலாம், தண்டல் இருக்கலாம், யார் வேணாலும் பள்ளிவாசல் நிர்வாகி ஆகலாம், யார் வேணாலும் பள்ளிவாசல் தொழ வர மாட்டான், மொத்தத்துல தாடி இல்ல, பஜில் வர மாட்டான், அவர் நான் பள்ளிவாசல் ஆசை, அவருக்கு நான் பள்ளிவாசல் முத்தாலி வேணா ஆசை. அங்கே தொழுவத்து நசீபில் உனக்கு எங்க நசீப் கிடைக்க பள்ளிவாசல் முத்தாலி ஆகிறதுக்கு? உன் பணம் இருந்தா போதுமா? உன் அதிகாரம் இருந்தா போதுமா? எல்லாம் இருக்கிறோம், அல்லாஹ் அருள் இருக்கிறோமே. அதனால்தான் சகோதரர்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகள் என்பது பதவி அல்ல, நிர்வாகம் என்பது தலைவர் என்பது செயலாளர் என்பது பதவி அல்ல. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அது. அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு. உண்மையான தக்வா உள்ளவர்கள், உண்மையான இறையச்சம் உள்ளவர்கள், உண்மையான மோமின்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு பொறுப்பேற்பதற்கு போட்டியிட மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், போட்டி போட மாட்டாங்க, பயந்து ஓடுவாங்க. மக்கள் எல்லாம் வலுக்கட்டாயம் பிடிச்சா உட்கார வைக்கணும் சொல்லி அப்பதான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்னடா, எந்த பள்ளிவாசல் எடுத்தாலும் அல்லாஹ் அக்பர், சண்டை, தகராறு, பாலிடிக்ஸ். இவர் அவருக்கு ஒருத்தலாமா, அவர் இவருக்கு ஒருத்தலாமா, இவருக்கு ஆவாரது அவருக்கு சென்றுக்கிறது, அவருக்கு ஆவாரது இவருக்கு சென்றுக்கிறது. அவன் நல்லவனா கெட்டவனா, பள்ளிவாசல் நல்ல செய்வானா, அதை பத்திலாம் கவனம் இல்லை. எனக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு எதிரி இவன், எதிரிக்கு எதிரி நன்மை. எனக்கு எவ்வளவு பெரிய முசீபத்து இந்த உம்மத்துக்கு, எவ்வளவு பெரிய முசீபத்து. பள்ளிவாசல் நிர்வாகத்தில் யோசிக்கணும். எனக்கு முதல்ல அல்ஹம்து சூரா தஜ்வீத் தெரியுமா? அல்ஹம்து சூரா தெரியுமா? முதல்ல தஜ்வீதோட
ஒரு 4 சூரா தெரியுமா? இமாம் இல்லை என்றால் நின்று தொலைவிப்பதற்கு தகுதியானவர் தான் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு வரணும். இமாம் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு காம சொல்லுப்பா என்று தொலைவிக்கணும். இன்னைக்கு ஒரு 60 சூரா தஜ்வீத் ஓத தெரியாது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா ஓத சொல்ல தெரியாது. அவர் பார்த்தா பள்ளிவாசல் நடக்குது. ஏன் பள்ளிவாசல் சொத்து இருக்குது? தலைவர்கள் பதவி, ஜமாத் தலைவர்கள் பதவி யாருக்கு இருந்த பதவி? முதல்ல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது மொத்த பதவியும் அல்லாஹ்வுக்குரியது. அன்னல் மசாஜித லில்லாஹ், ஒட்டுமொத்த பள்ளிகளும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் சொல்றான். பள்ளிவாசல் நிர்வாகிகள் அல்லாஹ்வுடைய ஹாதிம்கள், அல்லாஹ்வுக்கு வேலை செய்யற வேலைக்காரர்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சிருக்கான் என்று நம்பக்கூடிய வேலைக்காரர்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? பதவி ஆயிப்போச்சு. எனக்கு பதவி வேணும், பள்ளிவாசல் பதவி வேணும், நிர்வாகத்தில் எனக்கு பதவி வேணும், எனக்கு அதுக்கான போட்டி போடுவேன், சண்டை போடுவேன், அந்த போய் கெடுப்பேன், இந்த போய் கெடுப்பேன், எனக்கு மந்திரி பவர் இருக்குது, எனக்கு போலீஸ் பவர் இருக்குது, எனக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, நான் கட்சி சப்போர்ட் இருக்குது. இதெல்லாம் பள்ளிவாசலுக்கு தேவையா? இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒருத்தன் பள்ளிவாசலுக்கு வரணும்னா அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவன். நல்லா நினைக்கணும். அவன் அல்ல, காலாகாலத்தில் குடும்பம் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியதாகும். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் நிர்வாகம் எடுத்துட்டு உனக்கு என்ன அருகதை இருக்குது? ஒரு தொழில் நசீப் இல்ல, சொல்ல தெரியாது உனக்கு. உனக்கு அரசியல் பவர் இருந்தா போதுமா? பணம் இருந்தா போதுமா? இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய இந்தியா, தமிழ்நாட்டில் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவோட பள்ளிவாசல் நிலைமை தான். சின்ன பள்ளி பெரிய அது கொஞ்சம் பள்ளிவாசல் சொத்து இருந்துட்டாலும் அல்லாஹ் அவர் வெட்டு குத்து சண்டை. பள்ளிவாசல் என்ன தகராறு, கூச்சல், குழப்பம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பள்ளிக்குள்ள வர்றாங்க, ஒருத்தர் சட்டம் போட்டு இருக்காரு, 2 பேரு சட்டம் போட்டு இருக்காரு. உமரவனை கூப்பிட்டாங்க. யாருப்பா அது? கூப்பிடு, அது என்ன கேளு, கூப்பிட வர அப்படின்னாங்க. கூப்பிட்டாங்க. யாருப்பா நீ? நான் வெளியூர்காரங்க. எந்த ஊரு? இந்த ஊருங்க. எதுக்கு வந்திருக்க? இன்னும் வேலையா வந்திருக்காங்க. எதுக்கு சட்டம் போட்டு இருக்க பள்ளிவாசல்ல? இல்லங்க, நான் சும்மா பேசிக்கிறது, என் சொத்தமே அப்படிதாங்க. உமரவன் சொன்னாங்க, நீ ஒரு முசாஃபிர், வெளியூர்காரன் என்று ஒரு மீன் இறக்கப்பட்டு உன்னை சும்மா அனுப்புறேன். இதே உள்ளூர்காரனா இருந்தால் உன்னுடைய முகத்தை மாற்றி அனுப்பியிருப்பேன். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கூச்சல் போட்டதுனால உன்னுடைய முகத்தை மாத்திருப்போம், ஷேப்பை மாத்திருப்பேன். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் கூச்சல் போடுறது அவ்வளவு பெரிய மோசமான காரியம், பெரும் ஹராம். இங்க அல்லாஹ்வுடைய சத்தத்தை தவிர வேற எந்த சத்தத்தையும் வரக்கூடாது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல. ஆனா இன்னைக்கு நிர்வாகம் வந்துட்டு அல்லாஹ் அக்பர், அடிதடி சண்டை என்ன, வெட்டு குத்து என்ன, அசிங்கமான வார்த்தைகள் என்ன பள்ளிவாசல்ல. டேய் அவனை, இவனை, நீ அப்படிப்பட்டவனா, இப்படிப்பட்டவன், எவ்வளவு கேவலமா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல. இதுக்காக அற்பமான இந்த நரகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பதவிக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். நரகத்தை கொண்டு சேர்க்கிறோம். நிர்வாகம் என்பது சகோதரர்களே ஒரு அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அலா குல்லுக்கும் ராய் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ராயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் மறுமையிலே. உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். என்ன பொறுப்பு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முஹல்லா தலைவர் ஒட்டுமொத்த முஹல்லாவுக்கு பொறுப்புதாரி. நீங்க அனைகிற பள்ளிவாசல் தலைவர் பதவி, செயலாளர் பதவி, முத்தரை பதவிங்கிறது நீ பெருமை நினைக்கிறோம். அவங்க எல்லாமே நம்ம பிடிக்கிறோம், நம்ம அவங்க பிடிக்கிறோம், இப்படி புரிந்து பார்க்கிற பதவிய எவ்வளவு பெரிய பொறுப்பு. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு முஹல்லாவோட தலைவர் என்றால் முஹல்லாவில் நடக்கிற நல்லது கெட்டது அத்தனைக்கும் அவர் பொறுப்பாளி. இந்த பொறுப்பை உணர்ந்தவர் யாராவது நிர்வாகத்துக்கு வருவாங்களா? வர நினைப்பாங்களா? வெளிப்படையா சொல்றாரு தான். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல சொன்னாங்க, இந்த உமருடைய ஆட்சியிலே சனஆவுடைய மூலையிலே, அதற்கு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த உமருடைய ஆட்சியிலே சனஆவுடைய மூலையிலே, சனஆ என்பது யமன் தேசத்தின் தலைநகர். மதீனாவிலிருந்து 3000 மைல், மதீனாவிலிருந்து 3000 மைல் சனஆ என்பது. வண்டி அந்த காலத்துல கிளம்பினாலும் 1 மாசம் 2 மாசம் அடிச்சு சேர்றதுக்கு. சனஆ என்பது இஸ்லாத்திய பார்டர் இல்ல, யமன் செங்கடல் ஓரத்தில் உள்ள பகுதி. அதுக்கப்புறம் கடல், அதுக்கப்புறம் இஸ்லாம் வளரல. இஸ்லாத்தின் எல்லை பகுதி சனஆ. அதற்கு உமர் சொன்னாங்க, உமருடைய ஆட்சியிலே சனஆவுடைய எல்லையிலே ஒரு ஆட்டுக்குட்டி, மனுஷன் அல்ல, மனிதன் அல்ல, ஒரு ஆட்டுக்குட்டி பசியினால் செத்து போனாலும் அதற்கும் இந்த உமர் அல்லாஹ்வுக்கு குற்றவாளி ஆவார். இஸ்லாமிய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிய விசாலமான நிலப்பரப்பு, எவ்வளவு பெரிய ஜனாதிபதி. சொன்னாங்க, சனஆவுடைய எல்லையிலே ஒரு ஆட்டுக்குட்டி உமருடைய ஆட்சியிலே பசியினால் செத்து போனால் இதற்கும் இந்த உமர் அல்லாஹ்வுக்கு குற்றவாளி ஆவார். அதாவது சக்கராத் நேரத்தை சொன்னாங்க. போன பயான சொல்ல நினைக்கிறவங்களுக்கு சக்கராத் நேரத்துல அவருடைய மகனை அடுத்த கலீஃபாவை தேர்ந்தெடுத்து உமர் அல்லாஹ்வுக்கு குற்றவாளியா நிறுத்துவதற்கு, நிறுத்தப்படுவதற்கு இந்த உமருடைய குடும்பத்தில் நான் வருத்தப்பட்டதா, என் மகனுக்கு நிலைமை வருமா அழுதாங்க கேட்டு. இது பொறுப்பை உணர்ந்த ஒரு நிலை. அதே மாதிரி ஒரு முஹல்லாவிலே
எது நல்லது கெட்டது நடந்தாலும் அந்த மொஹல்லாவுடைய நிர்வாக தலைவர் பொறுப்பு, அந்த மொஹல்லாவுடைய இமாம் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர வேண்டும். வெளிப்படையா சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மொஹல்லாவிலே இன்னைக்கு முஸ்லீம் பொம்பளை பிள்ளைங்க காஃபிரோட ஓடி போறது ரொம்ப சாதாரணமா இருக்குது. ஒரு மொஹல்லாவிலே ஒரு முஸ்லீம் பிள்ளை ஒரு காஃபிரோட ஓடி போய்விட்டால் அந்த குற்றத்துக்கு முதல் குற்றவாளி அந்த ஓடி போன பெண் அல்ல, அது மூணாவது குற்றவாளி. அது A3, அக்யூஸ் நம்பர் 3. அது ஒரு முஸ்லீம் பெண் காஃபிரோட ஓடி போயிட்டா அது A3, அக்யூஸ் நம்பர் 3. அவர் பெற்றோர் அக்யூஸ் நம்பர் 2. அக்யூஸ் யாரு? அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலியும் இமாமும். ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலி இமாம் தான் A1 இந்த குற்றத்துக்கு. பெற்றோர் 2வது குற்றவாளி, 3வது குற்றவாளி தான் ஓடி போன பெண். இதெல்லாம் இந்த பொறுப்பை உணர்ந்து கொண்டால் யாராவது நிர்வாகத்துக்கு வருவாங்களா? ஆனா இன்னைக்கு என்ன ஆகுது? இதெல்லாம் தெரியாம பள்ளிவாசல் ஏதோ ஒரு அசோசியேஷன் மாதிரி, அது ஒரு சங்கம் மாதிரி, வியாபாரிகள் சங்கம் மாதிரி, எந்த வியாபாரியும் மெம்பர் ஆயிடலாம், அது ஒரு அசோசியேஷன் மாதிரி, அது ரெசிடென்சியல் அசோசியேஷன் போடுறாங்க. இப்போ அபார்ட்மெண்ட் அசோசியேஷன் செக்ரட்டரி, அந்த மாதிரி செக்ரட்டரி மாதிரி குடியுரிமை யாரும் வந்துடலாம். இல்ல சகோதரர்களே, ஒரு நிர்வாகத்துக்கு வரதுக்கு முன்னாடி 1க்கு 4 முறை 1க்கு 10 முறை நம்ம நாமே யோசித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நான் தகுதியானவனா? பெரிய பொறுப்பு, நான் தகுதியானவனா? இதுக்கு நான் போட்டி போட போறேன், அடுத்த வேலையில புரிஞ்ச பாக்குறேன், அடுத்த நிர்வாகத்தில் அவருக்கு பாக்குறேன், அதற்கு நான் தகுதியானவனா? முதல்ல எனக்கு அரசியல் பலம் இருக்கலாம், அரசியல் கட்சிகள் பலம் இருக்கலாம், அரசாங்கத்தில் பலம் இருக்கலாம், மந்திரி பலம் இருக்கலாம், எந்திரி பலம் இருக்கலாம், எவன் பலம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பலம் எனக்கு இருக்குதா? அல்லாஹ்வுடைய பலத்திற்கு தகுதியானவனா நான்? முதல்ல ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோட தொழுகலாம். எனக்கு அல்வத்து ஸலாத் தஜ்வீத் தெரியுமா? நிலைமை என்ன? கண்மணி சுமத்தார தாடிய முகங்கள் இருக்குதா? ஹலால் ஹராம் பார்த்து வியாபாரம் பண்றனா என்று நம்மை நாமே உரைச்சி பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமைக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். பள்ளிவாசல் என்பது 4 சுவர்களால் சூழப்பட்ட கட்டிடம் அல்ல. பள்ளிவாசல் நிர்வாகம் என்பது ஒரு அசோசியேஷன் நிர்வாகமோ அல்லது சங்கத்தின் நிர்வாகமோ ஒரு வியாபாரிகள் சங்கமோ அல்ல. இது அல்லாஹ்வுடைய வீட்டை நிர்வகிப்பதற்காக அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்படும் நல்லடியார்கள் வர வேண்டிய இடம் இது, தக்வாதாரிகள் வர வேண்டிய இடம் இது. ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் பள்ளிவாசலோடு எந்த தொடர்பு சொன்னா, பள்ளிவாசலை நாம் எப்பொழுதும் ஆபாதாக்க வேண்டும். எது ஜும்மாக்கு மட்டும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து போனோம்னு இல்லை. எபெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி பள்ளிக்கு வாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல முஸ்லிம்கள் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பள்ளிவாசல் தான் தீர்க்கப்பட்டுச்சு. எந்த பிரச்சனை பள்ளிவாசலுக்கு வாங்க. உங்களோட சொந்த பிரச்சனை, பொது பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, எந்த பிரச்சனையும் தீர்வு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு வாங்க. வந்தவங்க 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவுங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை என்னன்னு கேளுங்க. சஹாபாக்கள் எதுவரை பள்ளிவாசலோடு இணைந்திருந்தார்களோ அதுவரை அவங்க உலகத்தில் கண்ணியமானவங்க கருதப்பட்டார்கள். இன்னைக்கு நாம எப்ப பள்ளிவாசலோடு தூரம் ஆயிட்டோமோ நம்ம அன்னைக்கு கேவலப்படுத்தோட ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே பள்ளிவாசலோட தொடர்பு வைப்போம். குறிப்பா ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்தோடு தொழுவோம். எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சபஹத்துன் யுதில்லுஹும் அல்லாஹ் ஃபி ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லுஹு. கியாமத் நாளிலே, மறுமையிலே ஒரு சூரியன் ஒரு பனை மரத்தின் அளவுக்கு உச்சத்துல இருக்கும். வேர்வை கொட்டும். அல்ஜமோ இராகல் இஜாமா, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவத்திற்கு ஏற்றவாறு வேர்வையில மூழ்கி நிற்பான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சிலருடைய வேர்வை முட்டங்கள் வரைக்கும், சிலருடைய வேர்வை இடுப்பு வரைக்கும், சிலருடைய வேர்வை அவருடைய வாய்க்கு கடிகாரம் போட்ட மாதிரி தத்தளிச்சுட்டு அவன் பாவத்துக்கு ஏற்றவாறு. அந்த நேரத்திலே 7 விதமான மக்களை மட்டும் அல்லாஹ் பிரிக்கிறான். கிளம்பு, நீ எந்திரி. 7 விதமான மக்கள், 7 மக்கள் அல்ல, 7 விதமான மக்கள். அந்த 7 விதமான மக்களை அல்லாஹ் பிரிக்கிறான், தேர்ந்தெடுப்பான். கூப்பிட்டு அவங்கள பூரா கூப்பிட்டு தன்னுடைய அரிசியின் கீழ் அவளுக்கு நிலை கொடுப்பான். அல்லாஹ் ரப்பல் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. சபஹத்துன் யுதில்லுஹும் அல்லாஹ் ஃபி ஸில்லிஹி யௌம லா ஸில்ல இல்லா ஸில்லுஹு. அவங்களுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளில் 7 விதமான மக்களுக்கு தன்னுடைய அரிசியின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அல்லாஹ் நமக்கு, நம்ம சந்ததியினருக்கு, நம்ம குடும்பத்தினருக்கு, உலகத்துல முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாங்க. அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? அந்த 7 பேர் வாய்ப்பு வரது நாளைக்கு விவரிக்கிறேன். அதுல ஒருத்தர் மட்டும் சொல்றேன். ரஜுலுன் முஅல்லகுன் கல்புஹு பில் மசாஜித். ஒரு மனிதன் அவருடைய கல்பு பள்ளிவாசலோட ஒட்டிட்டு நிற்போமே. பள்ளிக்கு போகணும். இப்பதான் ஒரு தொழில் தான். அடுத்து 3 ஆச்சா, 4 மணிக்கு பள்ளிக்கு போகணும். 4 ஆச்சா, 5 ஆச்சா, இந்த 5 மணிக்கு பள்ளிக்கு போகணும். 6 மணிக்கு பள்ளிக்கு போகணும். கைமை பார்த்துட்டே இருப்பான். எதுக்காக? உட்கார்ந்து கடையில செய்யறது வியாபாரம். ஆனால் நினைவுபட எங்க?
பள்ளிக்கு போகணும். ரஜுல் முஅல்லகுல் கல்பு பில் மசாஜித். அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், அமல் செய்வான், இபாதத் செய்வான், வியாபாரம் செய்வான், மனைவியோட என்ன செஞ்சுட்டு போட்டோம், கல்வியாக இருக்கும், பள்ளிவாசல் இருக்கும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அல்வாராக. நம்முடைய உள்ளங்களை பள்ளிவாசலோடு சேர்ப்போம். பள்ளிவாசலோட பிரச்சனை எல்லாரும் நிற்போம், நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம். பள்ளிவாசல் ஏன் பள்ளிவாசல், என் ரப்புடைய பள்ளிவாசல். என் வீட்டுக்கு அல்லாஹ் ரஹமத் வந்தா இங்க என்ன வருது, இங்க ஒரு பிரச்சனை சொன்னா என்னோட வீட்டுக்கு ரஹமத் தடைபட்டு போய்விடும். இந்த பள்ளியில் சின்ன பிரச்சனை சொன்னா எனக்கு வீட்டு வரக்கூடிய அல்லாஹ் அருள் தடைபட்டு போய்விடும் என்ற மனநிலை ஒரு முஸ்லிமுக்கு வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நம்முடைய பள்ளிவாசல்களை நம்முடைய வீட்டை விட கண்ணியமா பாதுகாக்கக்கூடிய பாக்கி தந்தருவாராக. நம்முடைய வீட்டோடு தொடர்பை விட அல்லாஹ் வீட்டோடு தொடர்பை வலுப்படுத்தி தருவாராக. நம்முடைய வீட்டோடு நம்ம உறவை விட அல்லாஹ் வீட்டோட உறவை அல்லாஹ் உறுதிப்படுத்தி தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.